Welcome students, welcome viewers. This is 8th standard English workbook. We are going to know the answers of worksheet 19, unit 8. Play Jack and the Beanstalk. This is content video QR code, assessment video QR code. We have to go through Diksha app and scan these QR codes and watch videos. Students, this is the first question. Read the following passage carefully and answer the following questions given below. You see, once upon a time a farmer, Gopi lived in village. ஒரு வில்லேஜில் கோபின்ற விவசாயி வாழ்ந்து வந்தார். ஒன் ஹாட் ஆஃப்டர்நூன் இந்த போர் ஃபார்ம் வாஸ் டிக்கிங் இஸ் ஃபீல்டு. ஒரு கடுமையான கோடை காலத்தில் அவர் ஒரு ஃபீல்டை வந்து தோண்டிட்டு இருந்தார். ஹி சா எ மேஜிக்கல் பாட். மந்திர பானையை பார்த்தார். ஹி புட் எ மேங்கோ இன்சைட் த பாட். அந்த பானைக்குள்ளே ஒரு மேங்கோ வைத்தார். டு இஸ் அஸ்டானிஷ்மெண்ட், ஆச்சரியத்தோட ஹி ஃபவுண்ட் 100 மேங்கோஸ் இன் த பாட். ஒரு 100 மேங்கோ இருந்தது. Gopi came to know that whatever is kept inside the pot, it became 100 times greater. என்ன புரிஞ்சுட்டார் அப்படின்னா, என்னத்தை போட்டனோ என்ன பொருள் போட்டாலும் அது வந்து 100 முறை 100 times greater அதிகமாகும்னு தெரிஞ்சிட்டார். Gopi carried the pot to his home and kept in a secret place. வீட்டுக்கு கொண்டு வந்து பத்திரமண்டலத்தில் வச்சார் அவர். After that he put many things in that and everything became 100 folds. எந்த பொருள் போட்டாலும் பல பொருளை போட்டார், அது 100 முறை அது வந்தது. With that pot, he became a rich man. அதை வச்சுட்டு பணக்காரனாயிட்டார். The king came to know of the pot and its whereabouts. அந்த கிங் அந்த பாட்டை பற்றியும் அதனுடைய விவரங்களை பற்றியும் தெரிஞ்சிட்டாரு. The king was curious to know how about it. அது எப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்பினார் அவர். And he was greedy king. ஆனால் ஒரு பேராசம் மிகுந்த ஒரு அரசர். I want to find out the secret of the magical pot. If it is valuable, it should be in the king's treasury. அந்த பாட்டை பற்றி தெரிஞ்சு விரும்புகிறேன். அது உண்மையிலே வேல்யூபிளாக இருந்து அப்படின்னா அந்த கிங் நம்ம ட்ரெஷர் இருக்கணும், அரசனுடைய கருவூலத்தில் இருக்கணும் அப்படின்னு சொன்னார் அவர். The king thought, நினைச்சார். Then at once the king ordered his men to bring the farmer and his pot. அவருடைய அரசில் இருக்கிற சோல்ஜர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஆர்டர் போட்டார், ஃபார்மரையும் பாட்டையும் கூட்டு வர சொல்லி. When the magic pot was brought to the king's chamber, கிங் சாம்பரில் வந்து மேஜிக் பாட் கொண்டு வந்தாங்க. He did not know what to do. என்ன செய்யணும்னு தெரியல அவருக்கு. The king thought, என்ன நினைச்சார் அப்படின்னா, let me see what is there inside this pot, which makes this pot so magical. அந்த பாட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம், என்ன எதெல்லாம் செஞ்சிருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு அவர் என்ன நினைச்சார். He poured inside. உள்ள ரொம்ப கஷ்டப்பட்டு எட்டி பார்த்தார். Inadvertently he slipped and fell into the pot. Accidentally என்ன பண்ணாரு, அந்த பாட்டுக்குள்ள விழுந்துட்டார். When he climbed out of the magic pot, magic pot வெளியே வந்து பார்த்தா, he was shocked to find that there were 100 kings. உள்ள விழுந்தார் இல்லையா, அதனால் இவரை போல இன்னும் 100 கிங் அவங்க வெளியே வந்தாங்க. All the kings then started to climb the throne. எல்லா கிங்கும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நான் தான் அரசாட்சி ஆகணும் அப்படின்னு அவங்க விரும்பினாங்க, ஆரம்பித்தாங்க. They fought among themselves and died. எல்லாம் ஒருத்தவங்க சண்டை போட்டு இறந்துட்டாங்க. The foolish king took away the magic pot from me out of curiosity and eventually he died. ஓகே, நம்ம கோபி என்ன நினைக்கிறார் அப்படின்னா, ஃபார்மர் இந்த முட்டாளமான இந்த கிங் வந்து பாட்டை கொண்டு போனார். ஓகே, அறிவிட்டத்தனமாக அவர் வந்து ரொம்ப ஆர்வமாக இறந்துட்டார். ஓகே அப்படின்னு அவர் நினைச்சார். This magic pot has killed the king himself. அவரே கொண்டுச்சு நினைச்சார். said the farmer, and he to be safe, அது பாதுகாப்பாக அப்படின்னா, left the magic pot in the treasury of the kings itself. அது வந்து அதனுடைய கருவில் தான் இருக்கணும் அப்படின்னா அங்கே விட்டுட்டார். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுவரையும் நம்ம கதையை பார்த்தோம், படிச்சிட்டிங்க. ஒரு பாட்டு, அது மேஜிக் பாட்டு. இவர் அந்த மேஜிக் பானை மூலமாக வந்து இவர் பணக்காரனார். அந்த கிங்கு கேள்விப்பட்டு வந்து அதை கொண்டு வந்தார். எட்டி பார்த்து இவரே விழுந்து, இவரை போல் நூற்றுக்கணக்கான கிங்கு வந்து அந்த அரசாட்சிக்கு போட்டி போட்டாங்க, எல்லாம் சண்டை போட்டு இறந்துட்டாங்க. கடைசியில் இது ஒரு வேல்யூவான திங்கு சொல்லிட்டு இந்த பாட்டை கொண்டு போய் அரசியல் வச்சுட்டார். ஓகேவா, இப்போ கேள்வி பார்ப்போமா. ஒரு select a suitable proverb. இந்த ஸ்டோரி என்ன proverb பாருங்க. All that cricket is not cold. Time and tide wait for none. There is no greater calamity than being consumed with greed. அப்போது பேராசை தவிர வேறு ஒரு பெரிய ஆபத்து இல்லைன்ற மீனிங் இது. அப்போ இந்த ஹெச் தான் கரெக்ட் ஆன்சர், ஹெச். ஓகேவா. த வேர்ட் ட்ரெஸரி என்ன மீனிங் அப்படின்னா, லார்ஜ் ரூம் மீல்ஸ் ஆஸ் பெரிய ரூமில் வந்து சாப்பாடு போடுறாங்க இல்லையா, மெம்பர்ஸ். அதுவாக ரூம் செஸ்ட், ரூமோடைய மையப்பகுதி. பிளேஸ்
preservation of valuable things, விலை மதிப்புமிக்க பொருட்களை வச்சிருப்பாங்க அதுவா, whom are place equipped for cooking, சாப்பாடு செய்யக்கூடிய எக்யூப் தான் இருக்கு இல்லையா அதுவா. இது வந்து பார்த்தோம்னா வேல்யூபிள் திங்ஸ் இருக்கக்கூடிய இதுதான் சரியான ஆன்சர் பி. ஓகே, த தீம் ஆஃப் தி பேசேஜஸ், என்னுடைய பேசனுடைய தீம் என்ன அப்படின்னு, தீம் என்ன அப்படின்னா பேராசை பெருநஷ்டம் அப்படின்னா கோட் ஆல் லூஸ் ஆல். ஓகே, which கேரக்டர் do you like the most given reason, இந்த என்ன யார் கேரக்டர் உங்களுக்கு பிடிக்குதுன்னு கேட்குறாங்க. நீங்கள் உங்கள் ஊர் போட எழுதலாம். நான் என்ன எழுதுறேன் அப்படின்னா ஐ லைக் கேரக்டர் கோபி த ஃபார்மர் இல்லையா, த மோஸ்ட் பிகாஸ் he obeyed the king's order to bring the pot to the king Chambo. He also left the pot to the treasure of the king itself. அவர் வந்து கிங் சொல்கிற ஆர்டரை ஒபி பண்ணார், அந்த பாட் நம்ம வேண்டான்னு சொல்லிட்டு ட்ரெஸரை ஒப்பிச்சிட்டார். அப்போ ஒரு பேராசையில் அர்த்தம். ஓகேவா, சரி. நெக்ஸ்ட் வந்து என்னுடைய அடுத்த கொஸ்டின் வந்து 5th கொஸ்டின் பாருங்க. அப்படின்னா வாட் வுட் யூ டூ இஃப் யூ ஆர் கிவன் எ மேஜிக் பாட், ப்ரிப்பேர் அண்ட் ப்ரெசென்ட் எ ஸ்பீச் ஆன் இட். ஸ்பீச் சொல்கிறாங்க, அந்த கருத்து மட்டும் நான் வந்து கொடுக்குறேன். இது வந்து ஜஸ்ட் வந்து இது ஓப்பன் தான், நீங்களே சொந்தமாக எந்த ஒன்று எழுதிக்கலாம். ஓகேவா, என்ன அப்படின்னா இஃப் ஐ வாஸ் கிவன் எ மேஜிக் பாட் கொடுத்தாங்க அப்படின்னா ஐ வுட் கீப் மை செல்ஃப் ஃபர்ஸ்ட் டு ஃபுல்ஃபில் மை நீட்ஸ், என்னுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்குவேன். ஐ வுட் பில்ட் எ பிக் பில்டிங் ஃபார் சர்விங் ஃபுட் டு த புவர், இலைகளுக்கு சாப்பாடு போடுறதுக்காக பில்டிங் கட்டி எல்லாம் சாப்பாடு போடுவேன். இன் பேண்டமிக் பீரியட் ஐ வுட் ப்ரொவைட் சோப் அண்ட் வாட்டர் ஆர் an alcohol based hand rub and mask. I would focus on the people who are orphans and unsupported. I would help to provide food and shelter to the stray dog and the cat which are starving in the street. I would consider all animals such as monkeys, birds, etc. ஓகே, இது வந்து சொல்லி எழுதியிருக்கேன், நீங்கள் எதை வேணாலும் எழுதலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். ரீட் a sketch of Ronny Lakshmi Boy and answer the following questions given below. கீழே ஒரு பேரா கொடுத்துருக்காங்க, அந்த பேராவை பார்ப்போம். Ronny Lakshmi Boy was queen of Maratha who ruled the state of Jhansi. She was the first prominent woman freedom fighter who participated in the first freedom rebellion of 1857. British wanted to take over the princely state of Jhansi under the cover of doctrine of lapse, வாரிசில் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. சரி சார் ஹக்ரோஸ் came to capture the city of Jhansi in 1958. The brave Lakshmi Boy did not want to surrender and decided to fight for freedom. Though she was defeated there, she planned to leave and fight from the camp at Kalpi. After Kalpi, they decided to fight from the Gwalior fort. That Lakshmi Boy fought with her son Tamarao on her back. She died after fighting bravely. Even Hug Rose praised her bravery and commented that she is the most dangerous of all Indian leaders. அவரே அதாவது பார்த்தோம்னா சார் ஹக் ரோஸே வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்கார், கொண்டு பாராட்டிருக்கார். அவருடைய பிரேவரி பற்றி என்ன கேள்வி இருக்கிற பாருங்க. டிஸ்கிரைப் யுவர் வியூஸ் ஆன் த பிரேவரி ஆஃப் ராணி லக்ஷ்மி பாய். என்னன்னு பார்ப்போமா. Rani Lakshmi Bai was undoubtedly one of the bravest leaders in the history of India. Okay, her struggle to defend her territory from the British marauder. Two major events marks the glories of Rani Lakshmi Bai and have earned her name in the history of India. They are number one on her activities during the rebellion of 1857, a struggle to protect her territory from the British invasion. Okay, her bravery and quest along with her willingness to do anything for her motherland and make India free from the British get her a permanent place in the history and also recognition as the brave Rani of Jhansi. Okay students, அவங்க bravery பற்றி கொடுத்துருக்கேன் இல்லையா, நீங்கள் சொந்தமாக நீங்கள் எழுதலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோமா. தேர்ட், the travelogue is written by Sudarshan of class 8th who Munnar in September 2019. Write careful and answer the questions given below. அவருடைய 3 ட்ரிப்ஸ்னுடைய ஷெட்யூல் கொடுத்துருக்காரு, போயிருந்தது, அதை பார்ப்போம். I visited Munnar with my parents in September 2019. Munnar is above 1800 meters from sea level. It is one of the most popular hill stations in South India. I came to know details from the www.munnar.org site. The following is my overseeing report. Okay, என்னென்னு பார்ப்போம். டே 1 என்ன போயிருக்காரு, அவர் ப்ரோக்ராம் பண்ணியிருக்காரு, அவர் போகலாம் அப்படின்னு. விசிட்டட் எர்விகுளம் நேஷனல் பார்க்கு, தென் 20 km from Munnar. It is a home of endangered animals such as Nilgiri thorns, birds and butterflies. It is a great place for trekking. Admired the Neelakurunji flower with that blooms only 12 years once. 12 வருஷம் ஒரு முறை பூக்கிற பூ தான் நீலக்குறிஞ்சி. It bloomed in 2018 last time. We also visited the
Tata Tea Museum and Nalathanni Lake. Okay, the second வந்து visited the Devikulam Lake, Mettupatti Dam, then went to top station and Kundalai Dam. Okay, it was a right place with the beautiful lakes and dams with very fantastic natural sceneries. Dirt 3 பாருங்க, visited a small village called Marayur. It is 40 kilometers from Munnar. The specialty of the place is it has a sandalwood forest. Okay students, இப்போ question பார்ப்போம். The word travelogue means a piece of writing about books, about travel, piece of writing about language. Books are travel language. Travelogue கேட்டிருக்காங்க, அப்போ கண்டிப்பாக என்ன இருக்கணும், இது வந்து கண்டிப்பாக writing about travel, a piece of writing about travel. What is the specialty about the flower நீலக்குறிஞ்சி? நீலக்குறிஞ்சி என்ன specialty? Blooms once 12 years. Okay, the flower நீலக்குறிஞ்சி blooms once in 12 years. Write 4 lines on the trip of Sudarshan to Munnar. முன்னாருக்கு போனதை பற்றி அவர் ஒரு 4 lines கேட்டிருக்காங்க. அவர் எங்கே போனால் என்ன பார்த்தோன்னு பார்ப்போமா? Sudarshan visited Munnar with his parents in September 2020. Okay, on his first day he visited National Park, Tata Tea Museum and Nalathanni Lake. On second day he visited the Devikulam Lake. Then he went to Trip Station and Kundalai Dam. On third day he visited Marayur. That place was sandalwood forest. Okay, அவர் போனதை பற்றி சுருக்கமாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ட்ராவலாக் இஸ் அதே கொஸ்டின் தான், இப்போ தனியாக பிரித்து கொடுத்துருக்கேன். என்ன கொஸ்டின் அப்படின்னா, ரைட் திஸ் 3 lines about the place you visited last year. ஜஸ்ட் லாஸ்ட் இயர்னு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயர் பேண்டமிக் இல்லையா, அதனால் போக முடியாது. அதுக்கு முன்னே பார்த்து போனதை பற்றி நம்ம கொடுத்துருக்கேன் பாருங்கள். In 2018 I visited with my parents to Kolli Hills located in the Namakkal district of Tamil Nadu. The mountains are famous, not only the natural beauty but also have religious significance. We visited the Ahaya Gangai waterfalls originating from river Ayyaru. These falls are 300 feet fall taken by Panjanadi, the vivacious stream in Kolli Hill jungles. Then we went to the Arapaleswara temple, an ancient temple and worshipped Lord Shiva. The Siddhar caves as age-old home for ascetics. There sages lived and grew medicinal herbs and practiced special healing practices. Okay students, இப்போ நான் வந்து இது வந்து கொல்லி ஹில்ஸ் போனதை பற்றி நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, இதே போல் வேறு எங்கேயும் இடத்துக்கு போனதை பற்றி நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு 4 lines 5 lines எழுதலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இந்த ப்ளே அப்படின்னு சொல்லக்கூடிய இதை பார்த்தோம். பட் இந்த லெசனுக்கு சம்மந்தம் இல்லை. ஒர்க் புக்காக கொடுத்துருக்காங்க. இந்த ஒர்க் புக்கில் என்னென்னலாம் கேட்டு நம்மளை சிந்திக்க வைக்கலாம், யோசிக்க வைக்கலாம். உங்களுடைய லிட்ரேச்சருடைய திறமையை சோதிக்கிறதுக்கு இது ஒரு டீச்சர்ஸுக்கும் சவால் தான். ஓகேவா? அதனால் நீங்கள் பொறுமையாக இதை புரிஞ்சுக்கிங்க. நீங்களே சொந்தமாக எழுத பழகுங்க. சொந்தமாக எழுதும் பொழுது நமக்கு வந்து லாங்குவேஜ் ரொம்ப நமக்கு நல்லா இருக்கும். ஓகே, என்ஹான்ஸ் ஆகும், டெவலப் ஆகும். Thanks for watching students and viewers. You can subscribe our channel. Click bell icon and like, comment and share. Thank you so much.